வணக்கம் சார். வணக்கம். சார், இன்னைக்கு காலையில ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு. அந்த செய்திய நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி சார் இருந்தது மனநிலை? ஆ ஒரு நல்ல மனிதர் போயிட்டாரேங்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா, ஒரு கடைசி காலத்தில ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு. ஒவ்வொரு முறையும் அவர் அபாய கட்டத்துக்கு தொட்டுட்டு வர்றதுனால, திடீர் ஷாக்கா இல்ல நமக்கு. ஏன்னா, அவர் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுகிறாருங்கும் பொழுதே, ஏதோ பெரிய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணுச்சு. இன்னொன்னு கொரோனான்னு வேற சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒரு மியாட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது, மருத்துவர்கள் சொன்னது என்னன்னா, நெறைய ஆன்டிபயோட்டிக்லாம் குடுத்துருக்குறோம். அவர் வந்து இனிமே கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லாம இருப்பாரு. ஒரு பொம்மை மாரி வச்சுக்கங்க. அவர் எத்தனை வருடங்கள் இருக்காரோ, அத்தனை வருடங்கள் அப்படி இருக்கட்டும். அப்படிங்கிற மாரி தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பட் இவ்வளவு சீக்கிரம் அவர் மறைவாருன்னு அவங்க குடும்பமே எதிர்பார்க்கல. ஏன்னா, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அவருடைய உடல்நிலைய அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. பட் இன்னும் சில வருடங்கள் அவர் இருப்பாருங்கிற மனநிலையில தான் அவங்க இருந்திருப்பாங்க நிச்சயமா. ஏன்னா, மருத்துவமனை சொல்லி அனுப்பிச்சது அப்படிதான். இன்னைக்கு வந்து திடீர்னு அவரு மறைஞ்சது அவங்களுக்கே அந்த வீடியோலாம் பார்க்கும்பொழுது, ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்காரு. 2 பசங்களுமே அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. பிரேமலதா அழுதுட்டே இருக்காங்க. ஸோ அது பார்க்கும்பொழுது அவங்க அத வந்து எதிர்பார்க்கலையோங்கிறது தான் தோணுது. இப்போ இவரோட இறந்த செய்திய கேட்ட உடனே படத்துல தலைவர் 170 அந்த ஷூட்ட அப்படியே நிறுத்திட்டு ஃப்ளைட் புடிச்சுட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமான நட்பு என்ன எப்படி சார்? அது வந்து 2 பேருக்கும் பெரிய அளவு நட்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, ரஜினிகாந்த் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும் பொழுது, ரஜினிகாந்தை போலவே ஒரு கருப்பு ஹீரோவா மதுரையிலேருந்து வர்றாரு ஒருத்தரு. அவருடைய படங்கள்லாம் பார்க்கும்பொழுது, ரஜினிகாந்த் மாரியே ஒருத்தர் இருக்காரே! ஸ்டைல் தான் இல்லையே தவிர, ரஜினிகாந்த் மாரி இருக்காரு, கருப்பா இருக்காரு, அழகா இருக்காரு, கலையா இருக்காரு, நல்ல நல்ல படங்கள்ல நடிக்கிறாரு அப்டின்ட்டு பரபரன்னு மேல வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த சூழ்நிலையில் ஒரு போட்டியாளரா தான் ரஜினி அவர பார்த்திருப்பாரு. வந்து ஒரு வேகமா ஒரு பையன் வளர்ந்து வந்துட்டுருக்காரே! அப்டிங்கிற மாரி தான் பார்த்துருப்பாரு. விஜயகாந்தும் ஒரு பெரிய வளர்ச்சி. இப்ப நெறைய படங்கள் ஹிட்டுன்னு ஒரு பெரிய வளர்ச்சி வந்த பிறகும் அவருக்கு வந்து இந்த ரஜினிகாந்துக்கு குடுக்குற முக்கியத்துவத்தை ஊடகங்கள் நமக்கு குடுக்கலையேங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துட்டே இருந்துச்சு. நாங்கள் அவர வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்க போம்பொழுதெல்லாம் இந்த விஷயத்த அவர் சொல்லிட்டே இருப்பாரு விஜயகாந்த். என்ன சொல்லுவாருன்னா, சார் நான் வந்து உங்களெல்லாம் வர சொல்றேன். உங்களோட உட்காந்து நான் மணிக்கணக்கில பேசுறேன். உங்களோட சேர்ந்து நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு என்னென்ன மரியாதை குடுக்கணுமோ, அவ்வளவு மரியாதைகளையும் நான் குடுக்குறேன். ஆனால் உங்கள எந்த விதத்திலும் மதிக்காத, உங்கள வர வைக்க மாட்டாரு, பேட்டி குடுக்க மாட்டாரு, உங்கள்ட்ட பேச மாட்டாரு. ஆனால் அவரை வந்து ரொம்ப பிரமாதமா நீங்க வந்து எழுதிட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்களே சார்ன்லாம் சொல்லுவாரு. இது ஆஃப் த ரெக்கார்டா அவரு சொன்ன விஷயம். பட் அப்படி இருந்தால் கூட, அவர்கள் 2 பேரும் சந்திக்கும் பொழுது அவர் வந்து ரஜினி அண்ணன்னு சொல்றது, அந்த பண்பு, ஒரு அன்பு செலுத்துறது எல்லாமே இருந்துச்சு. இப்ப நடிகர் சங்கத்தில வந்து அந்த சங்க கடனை அடைப்பதற்காக வெளிநாட்ல கலை நிகழ்ச்சி நடத்த போம்போது, ரஜினியும், கமலும் வருவார்களாங்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தா அஜித்தும், விஜயும் வருவார்களான்னு நம்ம கேட்போம் இல்லையா? அன்னைக்கு அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. இப்ப ரஜினியும் அ அவரும் வருவாங்களா? கமலும் வருவாங்களான்னு இந்த கலை நிகழ்ச்சிகள கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் வர்ற எண்ணமே இல்ல. அந்த வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிக்கு வரணுங்கிற எண்ணமே இல்ல. ஆனால் விஜயகாந்த் என்ன பண்ணாரு, இவங்களுக்கு வந்து நம்ம முறையா ஒரு கடிதம் ஒண்ணு அனுப்பி, "நீங்க வாங்க சார்ன்னு" கேட்டாலாம் வரமாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். நேரா வீட்ல போய் உட்காந்துட்டாரு. உட்காந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போனாரு கலை நிகழ்ச்சிக்கு. ஸோ அப்படி வந்து உரிமை எடுத்துக்கிட்டு ரஜினியோடு பழகுனவர் அவரு. ஒரு பக்கம் திரைத்துறையில போட்டி இருந்தால் கூட, நிஜ வாழ்க்கையில அவரு அத வந்து ஒரு பெரிய போட்டியாலாம் நினைக்காம, அப்பப்போ ஒரு ஆதங்கத்த மட்டும் வெளிப்படுத்துவாரு. நான் வந்து நானும் வேகமா தானே வளர்ந்து வந்துட்டுருக்கேன். ஒரு அட்டைப்படம் போடுறது. பொதுவா பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து ஒரு ஒரு பட்டும் படாமலும் பேசுவாங்க. ஒரு அதிகப்படியான உரிமை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் உரிமையா சண்டை போடுவாரு. "சார் இப்படிலாம் நான் பண்றேன். ஆனா நீங்க வந்து என்ன எப்படி பார்க்குறீங்க?" அப்படின்லாம் சொல்லுவாரு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு ரஜினி ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு வராருன்னா, ரஜினிகாந்த் இதயத்தில் விஜயகாந்த் எந்த இடத்தில் இருக்கிறார்? அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தொழில் போட்டியாளர்களா ஒரு காலத்தில இருந்தால் கூட, அவருக்கு வந்து விஜயகாந்தனுடைய வளர்ச்சி ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ரஜினி வந்து அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டே இருந்தாரே தவிர, விஜயகாந்த் மாரி துணிச்சலா உள்ள வரல. ஆனால் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 22 எம்எல்ஏக்கள் வந்த பிறகு, மெரினாவுல ஏதோ ஒரு கூட்டம் ஒண்ணு நடக்குது. பொதுவான ஒரு ஒரு கூட்டம். ஏதோ ஒரு இரங்கல் கூட்டமோ என்னமோ. அங்க ரஜினிகாந்த் வராரு. வந்தவரு விஜயகாந்த் வேற ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறாரு. ரஜினி ஒரு இடத்த விட்டு எந்திரிச்சு வந்து விஜயகாந்த் கை குடுத்து வாழ்த்திட்டு போனாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவருடைய வளர்ச்சியே ஒரு பெரிய பிரமிப்பா பார்த்தவர். அதே மாரி அவர் உடல்நிலை சரியில்லாதப்ப அப்பப்ப ஃபோன் பண்ணிலாம் விசாரிச்சிருக்கிறாரு. எப்படி இருக்காரு? நல்லா
வந்துருவாரா அப்படின்ட்டு. ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே ஒரு அன்பு அவங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அதன் விளைவாக தான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வராரு அவர். அவரோட தைரியத்த பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க பத்திரிக்கையாளர்கள பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. யாருமே மீடியாக்கள பகச்சுக்க மாட்டாங்க. ஆனா நான் ஒரு தைரியமா, நீங்க இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்பீங்களா? என்ட்ட கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்புனாரு. அது ஒரு ரொம்ப கான்ட்ரோவர்சியா இருந்துச்சு. அப்ப கூட மீடியாக்கள் பெருசா அவர பத்தி அந்த கெட்டதுகள்லாம் எழுதவே இல்ல. அந்த அளவுக்கு மீடியாக்களுமே அவர நேசிச்சாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல பேசிக்கலாவே நம்ம விஜயகாந்த் பத்தி நமக்கு ஒரு மனசுல ஒரு பிம்பம் இருக்கும்ல. அவர் அங்க தான் இருக்காரு அப்படின்னு. இப்ப பத்திரிக்கையாளர்கள வந்து அவர் தரைக்குறைவா பேசினப்போ எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருந்துச்சு. அவர் ஏன் இப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு. அதே மாரி இவங்களும் வந்து சில அஜெண்டா வச்சிருந்தாங்க. இப்ப நான் வந்து பொதுவான பத்திரிக்கையாளர்கள விட்டுருங்க. கட்சி சார்ந்த சேனல்கள் இருந்தது இல்லையா? அவங்களுக்கு ஒரு அஜெண்டா குடுக்கப்பட்டிருந்தது. எங்கெல்லாம் நீங்க விஜயகாந்த டென்ஷன் பண்றீங்களோ, அங்கெல்லாம் வந்து யார் அத டென்ஷன் பண்ற பத்திரிக்கையாளரோ அவருக்கு இன்சென்டிவ் வழங்கப்படும்னு சில சேனல்கள்லயே அவர தூண்டி விட்டாங்க. அப்பதான் அவர வந்து சீண்டிக்கிட்டே இருந்தாங்க. போற இடத்துல எல்லாம் சீண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில அவரு பேசிக்கலாவே ரொம்ப கோபக்காரர். விஜயகாந்த் வந்து எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறாரோ, அந்த அளவுக்கு கோபத்தையும் காட்டுகிற ஒருத்தர். அவரு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு எல்லா மீடியாக்களையுமே ஒரு தரத்தில வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதனால தான் இந்த மாரி வார்த்தைகள்லாம் அவரு அரசியல் நிருபர்கள்ட்ட பயன்படுத்தினாரே தவிர, சினிமா நிருபர்கள அவர் எந்த காலத்திலயும் வந்து தரக்குறைவா நடத்தினதே கிடையாது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு, எதிர்க்கட்சி தலைவரா வந்து, அடுத்து ஒரு இன்னும் பெரிய இடத்துக்கு போவார்ன்னு நம்பி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில, ஒரு முறை சினிமா பத்திரிகையாளர்கள சந்திக்கணும்னு நெனச்சு, எங்களெல்லாம் வர வச்சு, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. என்னுடைய குடும்பத்த வந்து நான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் விட்டு பேசிட்டு இருந்தாரு. மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேர் இங்க இருக்காங்க. தேவிமணி மாதிரி பல மூத்த பத்திரிகையாளர் இருக்காங்க. அவங்கலாம் விஜின்னு அந்த இடத்துல அன்பு செலுத்தினதுல தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ, அதனால சினிமா பத்திரிகையாளர்கள் மீது அவருக்கு எல்லா காலத்திலயுமே ஒரு பேரன்பு இருந்துச்சு. இப்போ இவரோட இறப்புக்கு ஏகப்பட்ட பேர் சசிகலா அவர்கள் வந்திருக்காங்க. இந்த மாரி நெறைய பேர் வந்துட்டு இருக்கும்போது, இவரால வாழ்க்கை பயனடைஞ்சவங்கன்னு சொன்னா தளபதி விஜய் அவர்கள். அவரு வருவாரா? இன்ன வரைக்கும் வந்து பார்க்கல. அஜித் அவர்கள் இவங்கலாம் வருவாங்களா? நிச்சயமா வரணும். அ ஆனா 2 பேருமே வெளிநாட்ல இருக்கிறதுனால இப்ப 2 பேருமே வருவாங்களான்னு வெளிநாட்ல தான் இருக்காங்க. ஆமாமா. அஜித் வெளிநாட்ல இருக்காரு. பட் விஜய் வந்து இங்க இல்ல. சென்னையில இல்ல. அவரு ஏதோ ஒரு வெளிநாட்ல இருக்காரா, அல்லது வெளி மாநிலத்தில இருக்காரான்னு தெரியல. நிச்சயமா அவரு வரணும். ஏன்னா, நானே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். விஜயகாந்த் வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவர வந்து விஜய் பார்த்துருக்கணும். இவ்வளவு நாள் பார்க்காம இருந்தது தவறு அப்டின்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை விஜயகாந்த் குடும்பத்திலேருந்து அனுமதிக்காம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா, இப்ப ராதாரவி பேசினதெல்லாம் நம்ம கேட்டோம். அவங்க நான் வந்து விஜய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா, அவங்க வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்லாம் அவரு சொன்னாரு. ஸோ, அந்த மாதிரி விஜய் முன் அனுமதி கேட்டு அவங்க குடுக்காம இருந்தாங்களான்னு தெரியாது. ஏன்னா, அது நம்ம தெரியாம சொல்லக்கூடாது. பட் இவரு பார்க்க போகலங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருந்துச்சு. அவங்க ஏன் வந்து வெளியாட்கள் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க அப்டின்னா, இந்த நோய் தொற்று தான். இப்ப வெளியிலேருந்து வர்றவங்க வந்து அ இவரால் அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களால இவருக்கும் பிரச்சனை. அப்போ வந்து வெளி நபர்களை மேக்ஸிமம் தவிர்க்கலாம் அப்டிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அதில விஜயே அவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் இந்த சூழ்நிலையில் விஜய் எங்கிருந்தாலும் வரணும். எஸ்ஏசி இங்க இருந்திருந்தா முதல்ல போய் நின்றுப்பாரு. அவர் துபாய்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு ஆடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளவு மனவேதனையோட பண்ணியிருக்காரு. விஜயகாந்தை எல்லா காலத்திலும் மதிக்கக்கூடிய ஒரு எஸ்ஏசி. எஸ்ஏசியை எல்லா காலத்திலயும் மதிக்கக்கூடியவர் விஜயகாந்த். இப்போ விஜய் படம் ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிருச்சு. பெரிய அளவு நஷ்டம். அடுத்த படம் விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஒரு கிராமப்புறம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கும்போது, எஸ்ஏசி ஃபோன் பண்ணி, "அ விஜய் நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து உங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கணும்." அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த விஜய் ஆண்டனி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? நீங்க 2 பேருமே சாலிகிராமத்தில அடுத்தடுத்த தெருல இருக்காங்க. இவரு இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்றாரு. "விஜய் நான் உங்கள பார்க்க வரணும்." அப்படின்ட்டு. "ஆ நான் வீட்ல தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி ஓகே வீட்ல தானே இருக்காரு. நம்ம குளிச்சுட்டு போகலான்னு ஒரு பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா, விஜயகாந்த் ஒரு பெட்ரூம்ல உட்காந்துருக்காராம். அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டாரு. வந்தோனே, "ஐயோ! விஜய் நான் தான் வர்றேன்னு சொன்னேனே" அப்படின்னா, "இல்ல சார் நீங்க உதவின்னு கேட்டீங்க. நான் உங்கள வர சொல்லி பார்க்கக்கூடாது. அதனால தான் நான் வந்தேன். என்ன உதவி சொல்லுங்க." அப்படின்னோனே இந்த மாரி சொல்லியிருக்காரு. "தாராளமா நான் டேட்டு தரேன். நீங்க எப்போ வேணாலும் கூப்பிடுங்க வர்றேன்." அப்படின்னு சொல்லி தான் ஒரு படம் ஒண்ணு எடுத்தாங்க. ஆமா. அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு சம்பளமே அவர் வாங்கல. சம்பளம் இவரு கோட் பண்ணும்பொழுது, நீங்க உதவின்னு கேட்ட பிறகு நான் ரூ. 1 கூட வாங்க மாட்டேன். இது வந்து ஃப்ரீயா நடிச்சு தரேன்னு சொல்லி, அந்த படம் பெரிய ஹிட் ஆனோனே, எஸ்ஏசி என்ன பண்ணாரு, விஜயகாந்த் வீட்டு பக்கத்திலேயே ஒரு 1 கிரவுண்ட் லேண்ட் இருந்தது அவருக்கு. அந்த லேண்ட அவர் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. 2 கிரவுண்ட்னு நெனைக்கிறேன்.
அத வந்து அப்ப இன்னைக்கு மாரி அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குலாம் வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு பத்திரத்தில எழுதி இவங்களே சைன் பண்ணி குடுத்தா, அவங்க எடுத்துட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அந்த டைம்ல. அப்போ வந்து இவரு அந்த லேண்ட எழுதி அவர்ட்ட விஜயகாந்த்ட்ட குடுத்தாரு. ஸோ அந்த மாரி அவ்வளவு அன்போடும், புரிதலோடும் இருந்தவங்க 2 பேரும் இன்னைக்கு எஸ்சி ஊர்ல இல்லாததுனால வரல. பட் விஜய் நிச்சயமா வருவாருன்னு நான் நம்புறேன். இப்போ நோய் தொற்று அப்படின்னு சொன்னோனே எனக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுன்னா, உயிரோட இருக்கவங்களுக்கு ஓகே. பட் இறந்த பிறகும் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த மாஸ்க் போட்டே வச்சிருக்காங்க. அது என்ன காரணம்? எதுக்காகன்னு இல்ல தெரிஞ்சுக்கலாமா? கடைசியா பார்க்கிற தோற்றம் வந்து கொஞ்சம் வந்து அந்த கடைசி தோற்றம்ங்கிறது மனசுக்குள்ள பதிகிற ஒரு விஷயம். அதனால அது ஏதோ ஒரு காரணம். அதனால வந்து இத மூடி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அத நம்ம ரொம்ப கேட்க முடியாது. ம். புரியுது சார். இப்போ கடைசியா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கல்ல சார், அப்பவே கிட்டத்தட்ட நெறைய பேர் ஃபேக் நியூஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கருந்து வெளிய வந்த உடனே இந்த பொதுச் செயலாளர் பதவி மாற்றம். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? முன்னாடியே இவரு இறந்துருவாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இல்ல நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு கட்சிய நீங்க வளர்த்து கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் அவர்ட்ட போய் நீங்க ஒப்புதல் கேட்க முடியாது. அவரும் வந்து அதற்கான உடல்நிலையோடு இல்ல. அவரு அவரு வந்து மனதளவில் எப்படி இருக்காருன்னு தெரியாது. எல்லாமே அவருக்கு தெரியுதா? புரியுதா? அப்படின்லாம் தெரியல. இப்ப நான் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்க அக்கா, தங்கைகள்லாம் அவரு சந்திச்சு பல வருஷங்கள் ஆயிருச்சாம். ஒரு 7, 8 வருஷங்கள் ஆயிருச்சு. என்ன காரணத்தினாலயோ அவங்கலாம் வர்றதில்ல. இப்ப சமீபத்தில ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்னாடி அக்கா, தங்கைகள்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்காரு அவரு. எல்லாரையும் ஊர்லேருந்து வர வச்சு, வீட்ல வந்து ஒரு ஒரு பொங்கல் திருவிழா மாரி அத கொண்டாடியிருக்காங்க. அப்போ அவர் முகத்தில அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு, அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு உணர்ச்சிகளை வந்து அதிகப்படியா அவரால பேச முடியாது. பட் அத வெளிப்படுத்த முடியும். அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. அப்ப இந்த கட்சிய நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு தலைமை வேணும் அதுக்கு. இப்ப ஒவ்வொரு முறையும் விஜயகாந்த் அறிக்கை விட்டாரு, விஜயகாந்த் சொன்னாருன்னா, படிக்கிறவங்களும் அத நம்ப மாட்டாங்க. இப்போ வந்து சென்னையில சாலை வசதிகள்லாம் சரியில்ல. நான் நடுவுல பார்த்தேன். சாலை வசதிகள்லாம் சரியில்ல. உடனடியா மாநகராட்சி வந்து சாலைகள்லாம் போடணும். விஜயகாந்த் வற்புறுத்தல்னு ஒரு அறிக்கை வருது. நம்ம தெரியுது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு. அப்ப விஜயகாந்த் எப்படி இந்த அறிக்கைய வெளியிட்டிருப்பாருன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ இதெல்லாம் பிரேமலதா பார்த்துட்டு நம்ம அந்த பொறுப்புக்கு வந்துருவோம். ஏன்னா கட்சிய ரன் பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு தான் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில அவங்க அந்த பதவியை எடுத்து தானே ஆகணும். ஸோ, அப்ப அதற்கான சந்தர்ப்பம் இதுதான்னு அவங்க பண்றாங்க. பட் இதையெல்லாம் நம்ம வந்து குறையா சொல்ல முடியாது. இது வந்து அவங்க எதிர்பார்த்தாங்களா? இல்லையா? அப்படிலாம் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அது அவங்க குடும்ப விவகாரம். பட் எல்லாத்தையும் தாண்டி கட்சியை ரன் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த கட்சி மீது அவர் அவ்வளவு கனவுகள வச்சிருக்காரு. அவங்க நினைச்சிருந்தா விஜயகாந்த் வந்து முடியாம போயிட்டாரு. சரி கட்சி போற போக்குல போகட்டும், விட்டுறலான்னு போயிருக்கலாம். ஆனால் அவருடைய லட்சியம் அது. அப்ப அத நாம தான் கட்டி இழுத்துட்டு போணும். அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ, அத நிறைவேற்றி தர்றது தான் அவருக்கு நாம செய்ற மரியாதைன்லாம் அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? அதனால அத நம்ம பெரிய குறையா சொல்ல முடியாது. இப்ப அந்த கேள்வி தான் எனக்கு தோணுது. இதற்கப்புறம் அந்த கட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்க பார்வையில? இல்ல பெரிய வளர்ச்சிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய போராட்டம் தான். நீ விஜயகாந்த் இருக்கும்பொழுது அந்த கிரேஸு அவருடைய அவரு தானே கட்சியே. அந்த இந்த மொத்த கூட்டமும் யார நம்பி வந்துச்சு? விஜயகாந்துங்கிற ஒரு தனி மனிதன நம்பி தானே வந்துச்சு. அவர் இல்லனாலும் அந்த கட்சி வந்து இப்ப எம்ஜிஆர் இல்லாதப்போ, ஜெயலலிதா வந்து அந்த கட்சிய கையில எடுத்தாங்க. அது சக்தியோட கொண்டு போற ஒரு ஒரு முக வசீகரம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. பேச்சு வசீகரம் இருந்துச்சு. ஒரு பெரிய கூட்டத்த அவங்க பின்னால அரவணைக்கிற அளவுக்கு ஒரு டேலண்டடான லேடி அவங்க இருந்தாங்க. இவங்க அந்த அளவுக்கு மாறணும். அதெல்லாம் எதிர்காலம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனா, இப்ப நான் பார்க்குறது என்னன்னா, இந்த கட்சிக்கு அவ்வளவு பெரிய எதிர்காலம் இருக்குமாங்கிறது தெரியல. அவங்களுடைய செயல்பாடுகள வச்சு தான் அது சொல்ல முடியும். ஓகே. ஒவ்வொரு தலைவர்களுமே வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் ராஜாஜி ஹால்ல வச்சு மரியாதை குடுப்பாங்க சார். அதே மாரி ஸ்டாலின் அவர்கள் இவங்களையும் அங்க வைக்கலான்ற மாரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? தென் அத வந்து இவங்க வேணான்னு புறக்கணிச்ச மாரியும் நாங்க கேள்விப்பட்டோம். அவங்க குடும்பம் விரும்புனா அதுக்கு நம்ம அனுமதி தரோம்ன்னு தான் அவங்க சொன்னாங்க. அத கூட அவங்க செஞ்சிருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா காலையில இந்த டிவியில பார்க்கும்பொழுது, இந்த லைவ ஒருத்தரும் வந்து அந்த இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வெளியில போறது அவ்வளவு போராட்டமா இருக்கு. ஏன்னா ஒரு குறுகிய இடம் அது. அங்க அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து திரண்டுடுச்சு. இப்ப இன்னும் போக போக வெளியூர்கள்லேருந்து வந்து சேர்றவங்கலாம், இன்னும் எவ்வளோ பெரிய கூட்டம் அங்க வரும்னு தெரியாது. இப்ப தலைவர்கள் ஒருத்தர் உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க அந்த ராஜாஜி ஹால வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா, ரொம்ப அழகா வந்து இப்ப அஞ்சலி செலுத்திட்டு போறதுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் ஏனோ அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு வந்து கடற்கரையில வந்து ஒரு அடக்கம் செய்வதற்கான ஒரு முயற்சியும் முதல்ல நெனச்சிருப்பாங்க போல இருக்கு. பட் நல்ல வேளையாக அவங்களே அந்த சர்ச்சைய அவங்க கிரியேட் பண்ணல. எங்களுக்கு குடுங்கன்னு சொல்லி அத அரசாங்கத்துக்கு ஒரு
தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி அதெல்லாம் வேண்டாங்கிற முடிவை அவங்களே எடுத்து தலைமை கழகத்திலே நம்ம அந்த நல்லடக்கம் பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல முடிவு தான். இவ்வளோ பெரிய நிறைய விஷயங்கள் அவர் நல்லதுகள் பண்ணியிருக்காரு. நடிகர் சங்கத்துக்கும் நிறைய பண்ணியிருக்காரு. அவங்க சைட்லேருந்து இவருக்கு ஏதாவது ஒரு மரியாதை செய்யணும்னு நினைப்பாங்களா? அதாவது ஒரு அவார்டோ, இல்ல ஏதாவது ஒரு சிலையோ அந்த மாதிரியான விஷயம். நிச்சயமா நடிகர் சங்கத்தில அவங்க சிலை வைக்கணும். ஏன்னா, இந்த நடிகர் சங்கம் இன்னைக்கு மீண்டு வந்ததுக்கு விஜயகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். அன்னைக்கு அவர் இந்த நட்சத்திர கலை விழாலாம் நடத்தி, இந்த பணத்த கலெக்ட் பண்ணி அந்த பத்திரத்த மீட்டு குடுக்கலன்னு வைங்க, இப்படி ஒரு கட்டடம் கட்டணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லாம போயிருக்கும். ஏன்னா, தொடர்ந்து கடன் மேல் கடன், வட்டி வட்டின்னு போயி, அது எங்கேயோ இருந்துச்சு. அந்த கடனை யார் யாரோ அடைக்க நெனச்சு முடியவே இல்ல. விஜயகாந்த் தான் முழு மூச்சா இறங்கி அத செஞ்சாரு. இந்த இடத்துல வேணா சுவாரஸ்யமா ஒரு தகவல சொல்லலாம். சில விஷயங்களை அன்பால் சாதிக்க முடியும். சில விஷயங்களை அதிரடியால சாதிக்க முடியும். சில விஷயங்களை சாதுரியத்தால் சாதிக்க முடியும். இது 3த்தையும் செஞ்ச ஒரு விஜயகாந்த். அந்த நேரத்தில் இன்னைக்கு முன்னணி நடிகையா இருக்கிற ஒரு நடிகை, அன்னைக்கு ஒரு வளரும் நடிகையா இருந்தாங்க. அவங்கள வந்து ஸ்டேஜில ஆட வைக்கணுங்கிற மாரி ஒரு பிளான் பண்ணாங்க. அவங்கள்ட்ட நடிகர் சங்கம் சார்பா சில பேர் போய் பேசும்பொழுது, "நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன்" அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கள கூப்பிடணும். விஜயகாந்த் என்ன சொல்றாரு, "நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க" ஒரு 4, 5 பேர் சுத்தி நிக்க வச்சுட்டாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே, அவங்களுடைய உறுப்பினர் கார்ட கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி சத்தம் போடுங்க. "ஏன் கேப்டன் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவங்க உறுப்பினர் கார்ட கேன்சல் பண்ண சொல்லுங்க" அப்படின்னு நீங்க குரல் குடுங்க. "மற்றத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு வழக்கம் போல, ஏற்கனவே முன்முடிவு தானே போக்கூடாதுங்கிறதுல, "இல்ல சார் நான் வரமாட்டேன். நான் ஒரு வளர்ந்து வர நடிகை தானே. என்ன பார்க்கறதுக்கு அங்க கூட்டம் வரப்போகுது. நான் வரல" அப்படின்னு சொல்லும் பொழுது, இவங்க சொல்லிக் குடுத்தா மாரி, "ஏன் கேப்டன் நீங்க அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்க? இப்படி போய் நீங்க அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கணுமா? வர்றாங்களா பாருங்க. இல்லன்னா வந்து கார்ட கேன்சல் பண்ணி விடுங்க. சங்கத்துல நீக்குங்க" அப்படின்லாம் ஒரு 4, 5 பேர் இது பண்ணோனே, "இருங்க இருங்கப்பா நான் பேசிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லம்மா ரொம்ப கொந்தளிப்பா இருக்குங்க இங்க. நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னோனே, "நான் வர்றேன்" அப்படின்ட்டாங்க. அப்படியெல்லாம் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி, அமௌண்ட்ட கலெக்ட் பண்ணி தான் இங்க கொண்டு வந்து வச்சாரு. இன்னைக்கு மறுபடியும் அந்த பத்திரத்த கொண்டு போய் பேங்க்ல வைக்க போறாங்க. அது அத விட துயரம் வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி இல்லாம வந்து சங்கத்துக்காக உழைத்த விஜயகாந்துக்கு, அதே நடிகர் சங்கத்தில ஆளுயர சிலைய அவங்க வைக்கணும். சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு மார்பளவு சிலையெல்லாம் வைக்கக்கூடாது. ஆளுயர சிலைய அங்க வைக்கணும். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும், கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.